நான் இப்ப சொல்லப் போற இந்த விஷயம் 100% உண்மை. அக்செப்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கணவன், மனைவி இருவருக்கு நடுவுல ஒரு 3 பெர்சன் அது மாமனார், மாமியாரா இருக்கட்டும், மச்சான்டார், மச்சான் பொண்டாட்டி, அண்ணி யாரா இருந்தாலும் சரி, பொண்ணோட அம்மா, அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க. அவங்கனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவர்ட்ட வந்து சண்டை போடாதீங்க. அதுக்காக வந்துட்டு நெறைய பெண்கள் கேட்பீங்க. உங்களுக்கு தெரியாதா நீங்களும் பெண் தானே, உங்களுக்கு எத்தன பிரச்சனை வந்திருக்கும். அதுக்காக ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மள இது பண்ணிட்டு இருந்தா நம்ம அமைதியா இருக்கணுமான்னு கேட்பீங்க. ஏன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நானும் இந்த மாரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் பொறுத்தவரைக்கும், தான் குழந்தை, தான் ஒய்ஃப் அப்படின்னு எங்களுக்காக மட்டும் தான் வாழ்றாரு. அவருன்னு இல்ல, எல்லா ஆண்களும் அப்படிதான் நெனைப்பாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி பண்றாங்க, "நீ என்ன எதுவுமே போய் கேட்க மாட்டேங்கிற, விட்டுக் குடுக்குற" அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா தன்னோட கணவர் எப்படி வந்து அவங்க அம்மாவ நம்மகிட்ட விட்டுக் குடுக்கலையோ, அதே மாதிரி நம்பள அங்க விட்டுக் குடுக்க மாட்டாரு. அது வெளிய தெரியுதோ இல்லையோ, அது நம்மளுக்கு தெரிஞ்சா கூட இவ சும்மா சும்மா வந்து இத சொல்லிக்கிட்டே இருக்கா, விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக எல்லாம் சொல்லுவா, அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்காக உங்க வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எல்லாருமே வாழ்ந்து முடிச்சவங்க. அதே மாதிரி அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்க லைஃப்ப பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ப தான் இதனால சண்டை போட்டுட்டு பேசாம நெறைய நாட்கள நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏன்னா நீங்களும் வீட்ல நிம்மதியா சமைக்க முடியாம அந்த பிரச்சனைய மண்டையில போட்டுட்டு, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாம ஹஸ்பண்ட்ட மூஞ்ச